ஓம் நமச்சிவாய பரமாத்மாவே. ஓ நமோ நாராயண. ஓம் சரவண பவா. இந்த இனிய நன்னாளிலே 8/3/2012 வியாழக்கிழமை காலை 10:20. இன்றைய ஆன்மீகத்தில் அதிசயங்கள் நிறைந்த சுசீந்திரம், அதிசயங்கள் நிறைந்த சுசீந்திரத்தை பற்றி நாம் ஆன்மீகத்திலே அறியிருக்கின்றோம். ஓம் நமச்சிவாய. கோவிலுக்குள் காணாமல் போன பேரழகி, கோயிலுக்குள்ள காணாமல் போன பேரழகி அவர் யார் என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். சுசீந்திரத்தை அடுத்து தேரூர் என்ற ஊரிலே வேளாளர்கள் பெருமளவில் வசித்து வருகின்றார்கள். இந்த ஊரில் வேளாளர் குலத்தைச் சேர்ந்த பள்ளியறை நாச்சியார் என்ற பெயரில் ஒரு பெண் வசித்து வந்தார். அவரது ஒரே மகனின் பெயர் அறம் வளர்த்தாள். அவருடைய ஒரே மகளின் பெயர் அறம் வளர்த்தாள் என்று பெயரிட்டிருக்கின்றார். பருவமடைந்த மறு ஆண்டு அறம் வளர்த்தாள் தனது தாயுடன் பருவமடைந்த ஓம் நமச்சிவாய். பருவமடைந்த மறு ஆண்டு அறம் வளர்த்தால் தனது தாயுடன் சுசீந்திரம் கோயிலுக்கு வந்திருக்கின்றார். பேரழகியான மகளை கவனமாக தாய் அழைத்துச் சென்றிருக்கின்றார். அந்த கோயிலுக்கு, தாழ்மலையான் கோயிலுக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றார். மகளும் தாயும் மகனும் கோபுர வாசலை கடைந்து குலசேர மண்டபத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அப்பொழுது திடீரென்று அறம் வளர்த்த தாய் மாயமாய் மறந்துவிட்டார். பள்ளியறை நாச்சியார் தனது மகளை பெயர் சொல்லி அழைத்தார். அவளது உறவினர்களும் அங்கு எங்குமாக சேர்ந்திருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். இறைவனோடு கலந்து விட்டார் என்றால் பாருங்கள். இங்கே இருக்கிறேன், எங்கே இருக்கிறாய் என்று பள்ளி நாச்சியார் குரல் கொடுக்க, குரலாக இங்கே இங்கே என்று குரல் கேட்க, குரல் கேட்ட திசையை நோக்கி பள்ளியறை நாச்சியார் நடந்து சென்றார். அப்பொழுது நேராக அவன் முதல் ஸ்தானத்தை அடைந்திருக்கின்றார். அங்கே இருந்து அறம் வளர்த்த ஆளின் குரல் கேட்டிருக்கின்றது. ஓ நமச்சிவாயம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகும் அறம் வளர்த்த நாச்சியார் அம்மனாக மாறிவிட்டார். ஒரு பெரிய அழகி என்ன கோயிலுக்கு சென்றால் தாயுடன் திடீரென்று மறைந்து விட்டால் அவள் தெய்வமாக மாறிவிட்டார், அம்மனாக மாறிவிட்டார். ஆண்டாளை போலவே அறம் வளர்த்த நாச்சியாரும் வழிபாட்டில் உரியவராக மாறி போய்விட்டார். அறம் வளர்த்தார் சுசீந்திரம் கோயிலில் தானுமலையாருடன் ஐக்கியமான நாளில் திருக்கல்யாணம் நடத்த அவளது உறவினர்கள் இடம் விட்டு கொடுத்தனர். ஓம் நமச்சிவாய். இந்த அறம் வளர்த்த அம்மன் கோயில் குலசேகர மண்டபத்தில் கிழக்கே செண்பகராமன் மண்டபத்தில் தெற்கு சுவரை தொட்டு அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள்லாம் 1444 ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது என்று
1756ஆம் ஆண்டு ஆவணம் மூலம் தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பூரா அப்படியே எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதை உறுதிப்படுத்துவது போல ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி மாறும். மகன் நட்சத்திரத்தில் தானும் மலையானுக்கும் அறம் வளர்த்த அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை அறம் வளர்த்தார் குடும்பத்தினர் தங்கள் வீட்டில் கல்யாணமாகவே நினைக்கின்றார்கள். பாருங்கள், தானும் மலையானுக்கும் அந்த நாட்டியாருக்கும் திருமண மண்டபத்திலேயே அங்கு திரு கல்யாணம் நடைபெறுகிறது. மாசி மாசத்தில். ஓம் நம சிவாய். அடுத்ததாக ஒன்றை பார்க்கலாம். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு சுசீந்திரத்தில் வாழ்ந்தவர் வெள்ளித்தை பிள்ளை. இவர் தானுமலையார் சுவாமி மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்ததோடு மிருதங்கத்தில் இசையில் சக்கரவர்த்தியாகவும் திகழ்ந்திருக்கின்றார். எனவே தினமும் தாழ்மலையால் ஆலயம் செல்கிறார். ஒன்றையினாதர் தன்னதியிலே முன்பு மிருதங்கம் வாசிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். ஒரு முறை மன்னன் வஞ்சிவேந்தன் அவரின் இசையை கேட்க விரும்பியிருக்கின்றார். அதற்காக கோயிலில் ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அன்று கதலில் வாழைப்பட குறைவொன்றை கோயிலில் முன்னால் இறையில் கட்டப்பட்டிருக்கின்றது. பின்னர் வெள்ளிப்பிள்ளை 108 தாளங்களையும் மிருதங்கத்து கொட்டத் தொடங்கி இருக்கின்றார், வாசிக்க தொடங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு தளத்திலும் முடிவிலும் தலைவிப்பட கொலையில் ஒவ்வொரு கனியாக கீழே விழுந்திருக்கின்றது. அப்படின்னா பாருங்க, இசையில கூட அந்த பழம் பழுக்கின்றது, பழுத்து கீழே விழுகிறது. அவ்வளவு நேர்த்தியான இசை. அந்த காலத்துல இந்த வெள்ளிப்பிள்ளை அழகாக பார்த்திருக்கின்றார். மிகுந்த சக்கரவர்த்தி என்ற பட்டமும் கிடைத்திருக்கின்றது. இதை பார்த்து வேந்த மன்னர் அவரை பாராட்டி மிருதங்க சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறார். ஓம் நமச்சிவாய். இந்த சம்பவத்தை மையமாக வைத்துதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பிலே மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படம் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் நடித்தார். இந்த கருத்தை மையமாக வைத்துதான் மிருதங்க சக்கரவர்த்தி படம் எடுத்தது மிக அருமையாக இருந்தது. ஓ நமச்சிவாய். இந்த அற்புதங்கள் மட்டுமல்ல, இங்குள்ள மாக்காளை சிறை அரசனுக்கு புத்தி வர வேண்டும் என்று வைக்கோலை சென்று சாணம் போட்ட சமமும் இங்கே நடந்திருக்கிறது. இந்த சிலை வைக்கோல் இந்த மாக்காளை வைக்கோல் தீர்மானம் சொல்லி சிலட்டு விட்டுறார். வைக்கலை போட்டோன்னா வைக்கலை சொல்லிட்டு சாணமும் போட்டு விட்டது. பாருங்க, இப்படி எப்படி சாத்தியம் ஆயிடுச்சு. அந்த காலத்துல அருள் இருந்தா சோதித்தா அந்த சம்பவத்திற்கு உண்மை அந்த பக்தியினுடைய உண்மையை நிரூபித்து காட்டி விடுவார். அப்படிப்பட்ட அந்த மாத்தாளை உள்ளே சென்றையும் வைக்கோலை சென்றும் சாணம் போட்டுவிட்ட சம்பவம் இங்கே நடந்திருக்கின்றது. ஓம் நமச்சிவாயம். அதிசயங்கள் நிறைந்த சுசீந்திரம். கோவிலுக்கு காணாம போன பேரடை அறவளத்தால் கோயிலே காணாமல் சென்றார். இறைவனோடு கலந்து விட்டார். அப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிசயமாக இந்த தானுமலையான் கோயில் சுசீந்திரத்தில் நாகர்கோவிலுக்கும் கன்னியாகுமரிக்கு செல்லுடைய வழியிலே சுசீந்திரம் இருக்கின்றது. இந்த கோயிலே நடந்திருக்கின்றது, நிஜம் என்று நிறுவனமாயிருக்கின்றது என்றால் பாருங்கள். ஓம் நமச்சிவாய். அடுத்ததாக இந்த கோயிலுடைய அதிசயத்தை இன்னொன்றையும் பார்க்கலாம். கோதிக்கும் நெய்யில் விபரீத தண்டாய்.
கொதிக்கக்கூடிய எண்ணெய்களை நெய்யில் இருக்கு பாருங்க. ஒரு விபரீதமான ஒரு தண்டனை அரசு வழங்குவதான அதை பற்றி நாம் பார்க்கலாம். மன்னர் ஆட்சி காலத்திலே கொலை, திருட்டு, விபச்சாரம் போன்ற குற்றங்கள் ஈடுபட்டதாக கருதப்படும் கேரள நம்பூதிரிகளை மன்னர்கள் தண்டிப்பது. அதற்கு பதிலாக முதல் சாரணைக்கு பின் சுசீந்திரம் கோயிலுக்கு அனுப்பி இந்த கோயிலுக்கு அனுப்பினார். அந்த குற்றத்தை நிரூபிக்க கை முக்கும் தண்டனை என்னும் முறையை பின்பற்றி வந்திருக்கின்றார்கள். பொய்க்கக்கூடிய கையுடன் கைமுக்கும் அந்த குற்றத்தை நிரூபிக்க அந்த கைமுக்கும் தண்டனை என்று அந்த முறையை அந்த அரசன் பின்பற்றி இருக்கின்றார். ஓம் நமச்சிவாய். அதன்படி தவறு செய்ததாக கருதப்படும் நம்பூதிரிகளை கோயிலுக்கு அழைத்து வந்து கொடிமரத்தில் பலி கல்லிக்கும் முன்னால் ஒரு வெண்கல பாத்திரத்தில் 16 ஆழாம், ஒரு ஆழாம் 8 ஆழாம், ஒரு வடிமா 2 வடி நெய்ய அது விட்டு, பசும் நெய்யை விட்டு 3 ஆழாவுக்கு நல்லெண்ணெய் விடுவார்கள். இந்த கலவையை நிரப்பிய பாத்திரத்திலே தீயிட்டு கொதிக்க வைப்பான். பின்பு ஒரு சர்ப்பை புல்லை இது இட்டு கொதித்து விட்டதா என்று சர்ப்ப புல்லை அது சிறிது நேரம் நனைந்திருக்க விக்கிரத்தில் போட்டு விடுவார்கள். அந்த கொதித்ததா இல்லையா என்று அந்த புல் தெரிந்து சர்ப்ப புல்லை காட்டி. ஓம் நமச்சிவாய். பின்னர் என்ற நம்பூதிரி பாத்திரத்தில் கல்லை போட்டு நன்றி விக்கிரகத்தை எடுக்க சொல்ல வேண்டும். நெய்யில் மூழ்கி வெளியே எடுத்த கை உடனே வெற்றிலைகளால் பொதிந்து கட்டி வைப்பார்கள். எண்ணெயில பொய்க்கிற எண்ணெயில விட்டு அந்த நன்றியை எடுத்து சொல்லுவாங்க. எடுத்த பிறகு வெற்றிலையை வந்து கட்டி விடுவார்கள். 3 நாளுக்கு கழித்த பின்னர் சபையினர் கூடி அவர்கள் முன்னிலையில் கையை அவிழ்த்து பார்ப்பார்கள். கை வென்றிருந்தால் குற்றம் செய்தவர் என்றும், இல்லை என்றால் குற்றமற்றவர் என்றும் சபையில் அறிவிக்கப்படும், நீதி அறிவிக்கப்படும். இந்த முறையை கேரளாவிலே அதை பின்பற்றி இருக்கின்றார்கள். இந்த சுசீந்திரம் கோயிலுடைய அந்த மகிமையை வைத்து அதிசயங்களை வைத்து ஓம் நமச்சிவாய். அப்படி குற்றமற்றவராக நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு உண்டு, குற்றமற்றவராக நிரூபிக்கப்படுபவர்களும் உண்டு. குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மொட்டையடித்து கார்மொழிச்ச மொழி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஊராக ஊர்வலமாக கொண்டு வந்து நாட்டின் எல்லை கோட்டைக்கு வெளியே அனுப்பி விடுவார்கள், கடத்தி விடுவார்கள். நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் அவரை குதிரை மேல் அமர்த்தி ராஜ பிரகாரம் அரண்மனைக்கு அழைத்து கௌரவித்து சன்மானங்களையும் வழங்கி அனுப்புவார்கள். குற்றமற்றவன் என்று அது அந்த பாத்திரத்தை கொடுக்கக்கூடிய நெய்யில கைவிட்டு எடுத்த பிறகு அது வேகாமல் இருந்தால் அதான் குற்றமற்றவன். இந்த தண்டனைக்கு வைத்து ஒருவர் கோயிலத்தில் மீது ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்ததாகவும் ஒரு குளத்தினுள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தண்டனைக்கெல்லாம் பயந்து சிலர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க, மீறுத மொழிகளால் இறந்திருக்காங்க. இதனை தொடர்ந்து 1834ஆம் ஆண்டு இந்த தண்டனையை சட்ட ரீதியாக நிறுத்தப்பட்டது. இந்த கேரள அரசுடைய மன்னன் இப்படி ஒரு கொதிக்கு நீரில் விபரீத தண்டனையை வந்து அறிவித்து அதை பின்பற்றி இருக்கின்றார்கள் என்றால் பாருங்கள். இந்த கோயிலில் பல அதிசயங்கள் நடந்து வருகிறது. தாழ்மலையான் கோயிலில் பெரிய ஹனுமான் சிலை இருக்கின்றது. பிரசித்தி பெற்ற இந்த சுசீந்திரம் அப்படி பள்ளியறை நாச்சியாறு, மிருகங்க சக்கரவர்த்தி,
இந்த கொதிக்கும் விபரீத சந்தனை நெய்யில கைவிட்டு இந்த கொதிச்சு நெய்யில் விபரீத சந்தனைகள்லாம் இந்த கோயில்ல நிகழ்ச்சிகளாக நடந்தது ஒரு காலத்தில். அப்படி புகழ்பெற்ற ஊரு சுசீந்திரம் தானுமலையான் கோயில். அதிசயங்கள் நிறைந்தது. நானும் ஒரு முறை சென்று அதை வணங்கி இருக்கின்றேன். தானுமலையானையும் அனுமானையும் வணங்கி இருக்கின்றேன். அந்த கோயிலுடைய புகழ் வாழ்க. இந்த அதிசயங்களையும் தெரிந்து கொண்டோம். ஓம் நமச்சிவாய். இத்துடன் இந்த அதிசயங்கள் நிறைந்த சுசீந்திரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இத்துடன் இந்த பெரிய ஆன்மீக உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக இன்னொரு ஆன்மீகத்தை பற்றி அறிவோம். நேற்றே நடந்தது 7/3/2012 மகன் நட்சத்திரத்திலே மீண்டும் உங்கள் விழா வருடந்தோறும் வருகிறது. மாசி மாசத்தில். ஓம் நமச்சிவாய். மீண்டும் உங்கள் விழா இந்த தலைப்பினை நாம் இப்போது அதனுடைய தரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ளும். தை 1ஆம் தேதி தானே பொங்கல். மறுபடியும் என்ன பொங்கல் என்று எல்லோரும் கேட்பார். இது தமிழர்களின் பொங்கல் அல்ல, மலையாளிகளின் பொங்கல் திருவிழா. பாருங்கள், மலையாள தேசத்திலே மலையாளிகள் அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகிறார். ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் நடைபெறும் திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயில் பொங்கல் திருவிழாதான் அது. லட்சக்கணக்கான பெண்கள் இன்று பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் என்பதால் இந்த பொங்கல் ஏற்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் கூட இடம் பிடித்திருக்கின்றது. இந்த ஆண்டு 35 லட்சம் கேரளா பெண்கள் பொங்கல் வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா மார்ச் மாதம் 7ஆம் தேதி, அதாவது 7/3/2012 புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த பொங்கல் விழா நேற்று நடந்து முடிந்துவிட்டது. இன்றைய தினசரி பத்திரிகைகளை அதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். ஓம் நமச்சிவாயம். மீண்டும் பொங்கல் விழா வரலாறை பற்றி நாம் இப்பொழுது அறிந்து கொள்வோம். ஆற்றுக்கால் பகுதி கோயில் உருவானதில் பின்னால் கவனத்தை கவரும் ஐதீக கதைகளும் இருக்கின்றன. பழங்காலத்தினுடைய கதைகள் இருக்கின்றன. 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆற்றுக்கால் பகுதியில் வாழ்ந்து வந்த முல்லை வீட்டு குடும்ப பெரியவர் ஒருவர் கிள்ளியாற்றில் கீழ்பணித்துறையிலே நீராடிவிட்டு வீடு திரும்பும் பொழுது தெய்வாம்சம் பொழுதிய அழகான ஒரு சிறுமி ஒருத்தியை பார்த்து விட்டார். அந்த சிறுமி ஆற்று மறுகரையில் என்னை கொண்டு போய் விட்டுவிடுமாறு என்று கேட்க, இருவரும் அவரது தனது தோளில் சுமந்து மறுகரைக்கு அழைத்து வந்தார். தொடர்ந்து அந்த சிறுமி தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார். சிறுமிக்காக விருந்து படைத்த பொது பானையில் அரிசி, தேங்காய், சுருவலையும் போட்டு பொங்கல் தயாரித்து இருக்கின்றார். அவர் பொங்கல் படையவுடன் திரும்பி வந்தபோது சிறுமியை காணவில்லையே என்ற இயக்கத்தில் கண்ணீர் வடித்தார். என்று அவர் கனவில் தோன்றிய அந்த சிறுமி தேவி வடிவில் காட்சி தந்திருக்கின்றார். நான் தானையாது என்று காட்சி தந்திருக்கின்றார். மறுநாள் கனவில் வந்த தேவி கூறியபடி தன் தோட்டத்தில் 3 கோடுகளை அந்த பெரியவர் அந்த தேவியின் உருவச்சிலையும் நிறுவி வந்தோம். 3 கோடுகள் போன்ற இடத்துல
தேவியினுடைய சிலையை உருவச் சிலையை ஏந்தி வழிபட ஆரம்பித்து விட்டார் அந்த பெரியவர். அதுவே இன்றைய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் என்று அந்த கதை கூறுகிறது. ஓம் நமச்சிவாய. அதன்படி தூய்மையாக வந்து தேவிக்கு பொங்கல் படைய தயார் செய்யும் காரணத்தோடு இங்குள்ள பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறார்கள். இதுபோன்று சிலப்பதிகாரத்திலும் நாயகி கண்ணையின் அவதாரம் தான் ஆற்றுக்கால் பகவதி என்கிறது இன்னொரு கதை. கண்ணகி கோவிலுடைய கதை. அவள் அங்குதான் போய் முத்தி வச்சு இருக்கின்றாள் கண்ணை. அதை பற்றி நாம் எப்பொழுது பார்ப்போம். தனது கணவர் கல்வனார் கண்ணன் அல்ல என்பதை நிரூபித்து மதுரை மாநகரை தீக்கி இரையாக்கிவிட்டு கன்னியாகுமரி வழியாக கேரளத்திற்கு வந்த கண்ணகி கொடுங்கலூர் செல்லும் வழியிலே இன்றைய ஆற்றுக்கால் இறைப்பாதி இருக்கின்றார். அதன் நினைவாகவே ஆற்றுக்கால் பகவதி அம்மன் அமைந்துள்ளது என்று நம்பப்படுகிறது. கண்ணகிக்கும் அங்கு பொங்கல் திருவிழா நடைபெறுகிறது. கோயிலே ஆண்டுதோறும் நடைபெறும் பொங்கல் திருவிழா பிரசித்தி பெற்றது. முழுக்க முழுக்க பெண்களே இவ்விழாவில் பொங்கல் வைக்கின்றார்கள். மாசி மாதம் ஒரு நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து நாளில் விழா கொண்டாடப்படுகிறது. வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது என்றால் வாருங்கள். ஓ நமச்சிவாய. விழாவில் எல்லா பெண்களும் பொங்கலிட்ட பிறகு குறிப்பிட்ட சுபவேளையில் கோயில் பூசாடி உங்கள் பானையின் மீது புனித நீரை தெளித்து அந்த நேரத்தில் ஹெலிகாப்டரில் இருந்து பொங்கல் விழா நடந்த இடத்திலே பூமாறி பொழிந்தார்கள். இந்த வைபவத்திற்கு பிறகு பொங்கல் நைவேத்தியத்தை ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஏற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது. அதன் பிறகு பொங்கலிட்ட பெண்கள் பொங்கல் பானையுடன் தனது ஊர்களுக்கு சென்று வருவார்கள். இப்படி 25 லட்சம் பேர்னா கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவும் பெண்கள் 25 பானைகள் வைத்து பொங்கல் தீர்க்கின்றார்கள் என்றால் பாருங்கள். இன்றைய பேப்பரிலே ஜெனரல் பேப்பரிலே நான் கண்டு வாசித்தேன். ஒரு 25 லட்சம் பெண்கள் எந்த கோயிலையாவது இதுவாறு பொங்கல் இட்டு இருக்கின்றார்களா, கேள்விப்பட்டிருக்கின்றார்களா? இல்லை. இந்த கோயிலே பகவதி அம்மன் கோயிலே நடைபெற்று வருகிறது. வருடந்தோறும் நடைபெற்று வருகிறது. ஆக கண்ணகியால் இவள் இந்த கோயிலே மறைந்திருக்கின்றாள், தங்கியிருக்கின்றாள். அவளுக்காகவும் அந்த பெண்ணிற்காகவும் அது நடைபெற்று வருகிறது என்றால் வாருங்கள். ஓம் நமச்சிவாய. மீண்டும் பொங்கல் விழாவை பற்றி இந்த தமிழர்களுடைய பொங்கல் மாதிரி மலையாளிகளும் இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோயிலிலே இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஓம் நமச்சிவாய. பக்தி செய்வோம், பகவதி அம்மனுக்கு படைப்பு செய்வோம், பொங்கலிடுவோம், உங்களை ஏற்றுக்கொள்வார் என்று கூறிக்கொண்டு இந்த மீண்டும் உங்கள் விழாவினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டு ஓ நமச்சிவாய் உடன் இந்த சிறிய ஆன்மீக உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். பரமாத்மாவே ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவன். கேரிப்புறம் தினகாரிகள்லாம் நிரம்பி வையுமாறு அளவாய்க்குரிய மக்கள் வளமாய் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சுபம். இந்த உரையை உங்களுக்கு தந்தவர் சிவயோகி சதாசிவசித்தர் அல்லது தவயோகி சதாசிவசித்தர் அல்லது யோகி சிவம். சுபம். முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.